தினம் ஒரு தியானம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 27:14. சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் தேவன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என விண்ணப்பிக்கும் தாவீது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என உரைத்த ஏசாயா தீர்க்கதரிசி. உங்களை ஸ்திரப்படுத்த வல்ல தேவன் அவர் என எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென்.